குரு பரம்பராம் குருச்சரணாரவிந்தாभ्यां நமः. குருரேவ கதிர்குருமேவ பஜே குருநைவ சகாஸ்மி நமோ குரவே. ந குரோः பரமம் சிசுரஸ்மி குரோः மதிரஸ்தி குரோ மம பாஹி குரோ. அந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்கல ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சரானனம். பீதாம்பரங்கர விராஜித சங்க சக்கர கௌமோதகீசரசிஜம் கருணா சமுத்திரம் ராதா சகாயமதி சுந்தர மந்தஹாசம் வாதாலயேஷ மனிஷம் ஹிருதி பாவயாமி. போன தசகம் கம்ப்ளீட் பண்ணும் பொழுது அந்த 21வது தசகம் கம்ப்ளீட் பண்ணும் பொழுது பாபிகள் நரகத்தில் அனுபவிக்கும் கஷ்டங்களை பத்தி சொல்லியிருந்தார். அதுல சொல்லும் பொழுது இவர் அந்த கஷ்டமே என்ன சொல்றார், என்னுடைய ரோகமே ஒரு நரகத்தை வேற நீ அனுபவிக்கிற மாதிரி எனக்கு இருக்கு, அதை காப்பாத்தி கொடு அப்படின்னு சொல்லிதான் அந்த தசகத்தையே கம்ப்ளீட் பண்றார். அப்படி ஒரு அப்பேற்பட்ட நரகமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் பொழுது அப்படியே சுகர் இத சொல்லிண்டே வரார். பரீட்சித் சக்கரவர்த்தி இதை கேட்டுட்டே இருக்கும் பொழுது ரொம்ப கவலையோட பரீட்சித்து கேட்கிறான் சுகர் கிட்ட, அப்படி ஒரு நரக வேதனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது பாகவதத்துல நரக வேதனை என்ன அப்படிங்கிறது, எவ்வளவு கஷ்டங்கள்லாம் இருக்கு, பாபிகள்லாம் எப்படியெல்லாம் நரகத்தில் கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் அப்படிங்கறத பத்தி எல்லாம் சுகர் எக்ஸ்பிளைன் பண்றார் பரீட்சித்துக்கு. அப்போ ரொம்ப கவலை வந்துடுது அவனுக்கு. அப்போ இந்த வேதனையே வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், அனுபவிக்காமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனே சுகர் சொல்றார், பகவத் பக்தி தான் அதற்கு மிக முக்கிய காரணம். இந்த நரக வேதனையிலிருந்து அப்பேற்பட்ட துன்பங்களிலிருந்து நம்மளை எல்லாம் போக்கணும், நம்ம அதுல இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அதுக்கு மிக மிக முக்கியமானது பகவத் பக்தி. அப்ப பகவத் பக்தியினுடைய அதனுடைய மகிமையை இப்ப இவ்வளவு ஒரு வருத்தத்தோட இவன் கேட்கிறானே, அப்ப இவனுக்கு எப்படி இதை புரிய வைக்கிறது அப்படின்னு சுகர் என்ன பண்றார், யோசிக்கிறார். சரி, இந்த நேரத்துல இத சொல்றது சரியா இருக்கும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி உடனே அரசனுக்கு உபதேசிக்கிறதுக்காக பகவத் பக்தியில கிடைக்கக்கூடிய வைபவம், அதனுடைய மகிமை, அதை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அஜாமிளனினுடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி அந்த அஜாமிளனுடைய சரித்திரம் சுகருக்கு எப்படி கிடைச்சது, சுகர் எப்படி இதை தெரிஞ்சுட்டார் அப்படின்னா, அஜாமிளனுடைய சரித்திரத்தை அகஸ்திய முனிவர் தான் அகஸ்தியர் முனிவரிடமிருந்து சிரவணம் செஞ்சார். சிரவணம் பண்றதுன்னு என்ன கேட்கறது, அவர் தான் இவருக்கு அதை உபதேசம் பண்ணார் சுகருக்கு. அப்ப அகஸ்திய முனிவர் ரொம்ப பரம ரகசியமான சரித்திரம் இது அப்படிங்கிறார். அது எங்க எப்படி சொல்றார், எந்த இடத்துல அப்பேற்பட்ட அந்த ரகசியத்தை சொல்றார் சுகருக்கு அகஸ்தியர் அப்படின்னா, மலைய பர்வதத்துல பகவான பூஜை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது, மலைய பர்வதத்தில் பகவானை பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அப்ப பகவானோட பாதங்கள் ரெண்டையும் அடிக்கடி தொட்டு தொட்டு ஆணை இடுவது போல தொட்டு தொட்டு, இந்த கதை சத்தியம், இது உண்மையா அப்படிங்கிறதுக்கு இந்த கதை பகவானோட பாதத்தை தொட்டு இது நான் உனக்கு சொல்றேனே, இத சத்தியம், நீ இப்பொழுது சிரவணம் செய்து கொண்டிருக்கிறாயே இது சத்தியம்னு பகவானோட பாதத்தை தொட்டு இந்த அஜாமிளனுடைய சரித்திரத்தை சுகாச்சாரியாருக்கு அகஸ்திய முனிவர் உபதேசம் செய்தார். அப்பேற்பட்ட அஜாமிள சரித்திரத்தை நாராயண பட்டத்ரி குருவாயூரப்பன் சந்நிதியில் பக்தி தரும் ததும்ப அவ்வளவு பெருசா இருந்தாலும் துளி சாரம் கூட குறையாம ரொம்ப அற்புதமாக இந்த சரித்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கார் நாராயணியத்துல ஒரு தசகமாக. இப்ப அததான் நம்ம அனுபவிக்க போறோம். அஜாமிளன் வருத்தப்பட்டு கேட்டான், அப்படி அவனுடைய சரித்திரம், அதனுடைய அவனுடைய மோட்சம் எப்படி கிடைக்கிறது, அவனுக்கு எப்படி முக்தி கிடைக்கிறது, அந்த முக்தி அடைஞ்ச வரலாறு இதுல சொல்லப்படுறது. நாராயணியத்துல எவ்வளவு அழகா பட்டத்திரி அத வார்த்தைகளை கோர்த்து கொடுத்திருக்கார், உதாரணங்களோட சொல்லி இருக்கார். இதுல இருந்து நமக்கு என்ன மெசேஜ் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது எல்லாம் இதுல சேர்ந்திருக்கு. அதையெல்லாம் நாம இப்ப பார்க்கலாம். அஜாமிலோ நாம மகீசுரஃப் புரா சரண் விபோ தர்ம பதான் கிரகஸ்ரமி
குரோர்கிராகானனமேத்ய திருஷ்டவான் சுதிருஷ்டசீலாம் குலடாம் மதகுலாம். புறா அப்படின்னாக்க நம்ம எப்பயுமே ஒரு கதை சொல்றதுக்கு ஆரம்பிக்கும். அஜாமிளனுடைய சரித்திரம் அப்படின்னாலே கதை அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அஜாமிளன் கதை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதுல என்ன நுணுக்கங்கள் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். இப்ப நம்ம எந்த கதை சொல்ல ஆரம்பிச்சாலும் ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஆரம்பிப்போம். அப்போ முன்னாடி ஒரு காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ஆரம்பிப்போம். அதே மாதிரிதான் பட்டத்திரியும் இதுல ஆரம்பிக்கிறார். புறா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முன்னொரு காலத்தில், முன்னொரு காலத்தில் அஜாமிளோ நாம, அஜாமிளன் அப்படின்னு ஒரு பெயரை உடைய, முன்னாடி ஒரு காலத்துல அஜாமிளன் ஒரு பெயரை உடைய மகீசுரக அப்படின்னாக்க, மகீசுரக அப்படின்னா ஒரு பிராமணன், ஒரு அந்தணன், ஒரு அந்தணன் வாழ்ந்து வந்தான். விபோ குருவாயிரப்பா, விபோ குருவாயிரப்பா. அவன் எப்படி வாழ்ந்தான்? தர்மபதான் கிரகாசிரமி. கிரகாசிரமினா கிரகஸ்தாசிரமத்தை அனுஷ்டித்து வந்தான். கிரகஸ்தாசிரமம் அப்படின்னா என்ன? ஆசிரமங்களில் 4 என்னென்ன? பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், சந்நியாசம், வானப்பிரஸ்தம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதில் மிக மிக முக்கியமானது கிரகஸ்தாசிரமம். மிக மிக உயர்ந்தது கிரகஸ்தாசிரமம். அப்பேற்பட்ட அந்த கிரகஸ்தாசிரமத்தை, அதாவது இல்லற வாழ்க்கை, அந்த இல்லற வாழ்க்கையை, அந்த தர்மத்தில் கிரகாசிரமி தர்மபதான், தர்ம நெறியோட கூட, தர்மத்தில் இருந்து கொண்டும் தர்ம மார்க்கத்தின் படியும், அப்படியே அந்த தர்ம மார்க்கம் எப்படி இல்லற தர்மம் நமக்கு வழிகாட்டுறதோ அந்த தர்ம மார்க்கத்தின்படி, வேத நெறிப்படி, அற வழிப்படி சரண்னா நடத்தி கொண்டு வந்தான். வேத நெறிப்படி நடத்தி கொண்டு வந்தான். கிரகாசிரமி, கிரகஸ்தாசிரமம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவனுக்கு திருமணம் ஆகிடுத்து, அவனுக்குன்னு ஒரு மனைவி இருக்கா. அந்த மனைவியை திருமணம் செஞ்சுட்டு கிரகத்திற்கு தேவையான அத்தனை வழிமுறைகளையும் தர்மத்தின்படி அவன் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தான் அப்படிங்கிறது சொல்றது. இப்ப என்னடா இவன் அஜாமிளனை இவ்வளோ நன்னா இவர் ஃபர்ஸ்ட் 2 லைன்ல சொல்லியிருக்காரே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா அஜாமிளன் அப்படின்னாலே ஜென்ரலா எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஜென்ரலா நமக்கு அஜாமிளன் கதை கேட்டிருக்கோம் அப்படின்னாக்க நம்ம என்ன நினைச்சுட்டு இருப்போம்? அவன் ரொம்ப கெட்டவன், அஜாமிளன்கிறவன் ரொம்ப கெட்டவன். ஆனா என்ன இது பட்டத்திரி ஃபர்ஸ்ட் 2 லைன்ல அவனை இவ்வளவு வசதியா பேசியிருக்காரே அப்படின்னு பார்த்தா, ஆமா அவன் கெட்டவன் அப்படின்னு நாம நம்பிட்டு இருக்கோம். ஆனா பட்டத்திரி இங்க தெளிவா சொல்றார், அவன் முறைப்படி எப்படி வாழ்ந்துட்டு வந்தான். அப்போ அதுக்கு முன்னாடி அவனுக்கு உள்ள ஒரு லைஃப் இருந்தது. அந்த லைஃபை அவன் எப்படி வாழ்ந்துட்டு வந்தான். அப்படி வாழ்ந்துட்டு வந்தவன் தர்மப்படிதான் அவன் வாழ்ந்தான். கரெக்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருந்தான். கொஞ்சம் கூட நெறி மாறாமல் தன்னுடைய வாழ்நாளை வாழ்ந்து கொண்டுதான் வந்தான். அப்போ குரோர் கிரா, குரோர் குரோஹோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குரு அப்படின்னு சொல்லுவோம். குருன்னா தந்தையும் ஒரு குருவே. அப்ப இந்த குரோர் கிரா கானன மேத்திய திருக்கானன மேத்திய. அப்ப அவருடைய தந்தை என்ன பண்றார்? வீட்டுல தினமும் யாகங்கள்லாம் செய்து எல்லாம் அந்த கிரகஸ்தனுக்கு உண்டான எல்லா, வீட்டிற்கு பெரியவரான அவர் முறைப்படி பண்ணிட்டு இருக்கார் தர்மத்தின்படி. அந்த யாகங்கள், ஹோமங்கள் இதையெல்லாம் அனுஷ்டிப்பதற்கு அவருக்கு விறகு தேவைப்பட்டது. சுள்ளின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, சுள்ளி இதெல்லாம் தேவைப்பட்டது. அதுக்காக வீட்டுல இருந்தது தீந்து போச்சுன்னு உடனே இவர் என்ன பண்றார்? அஜாமிளனை போய் கானனம் ஏத்திய, கானனம்னா காடு, காட்டுக்கு போய் இதையெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி குருவானவர் சமித்து அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு. அந்த சமித்துக்களை எடுத்துட்டு வர சொல்லி கிரா அப்படின்னா உத்தரவிடுகிறார். கைவன் காட்டுக்கு போனான். அப்பாவினுடைய உத்தரவு, அதான் குருவினுடைய உத்தரவு. குருவினுடைய உத்தரவை கேட்டு காட்டுக்கு போய் இந்த சமித்துகளை பெருக்கி கொண்டு வருவதற்காக காட்டுக்கு சென்ற பொழுது, அதுக்காக போக வேண்டி வந்தது. அப்படி அவன் போகும்பொழுது திருஷ்டவான் பார்த்தான். திருஷ்டவான் அங்க போன உடனே இவன் பார்த்தான். யாரை பார்த்தான்? அதுதான் கொஸ்டின். பார்த்தான் சுதிருஷ்டசீலாம், அங்க ஒரு பெண்ணை பார்த்தான். சுதிருஷ்ட ஷீலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெண்ணை பார்த்தான்.
அவள் எப்பேற்பட்ட பெண்? மிகவும் சுதிருஷ்டசீலாம் அப்படின்னாக்க மிகவும் தைரியம் வாய்ந்த செயல்கள் செய்பவள். ஒரு செயலை செய்யணும்னா, நல்ல செயலோ கெட்ட செயலோ எதை செய்யணும்னாலே முதல்ல ஒரு துணிவு வேணும். அந்த துணிவுள்ள பெண், தைரியம் வாய்ந்த பெண். மதாகுலாம் குலட்டாம் அப்படிங்கிறார். மதாகுலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருஷ்டசீலாம் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து கொடுக்கிறார். திருஷ்டசீலாம் அப்படி, சுதிருஷ்டசீலாம், திருஷ்டசீலாம். திருஷ்டவான் பார்த்துட்டார். யார பார்த்தா? ஒரு பெண்ணை பார்த்தார். தைரியமான பெண்ணை பார்த்தார். தைரியமான பெண் அப்படின்னா எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் தைரியமாக செய்யக்கூடியவள் அப்படின்னா தவறான நடத்தை கொண்டவள் அப்படின்னு இன்னொரு அர்த்தத்தையும் அது கொடுக்கிறது. குலட்டாம் அப்படின்னா கண்ணியம் அற்றவள் அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கிறது. மதாகுலாம் அப்படின்னாக்க காமம் மிக்கவள் அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட சுபாவங்களை கொண்ட ஒரு பெண்ணை அப்பாவின் உத்தரவுபடி காட்டிற்கு சமித்துகளை பொறுக்கி கொண்டு வர சென்ற தர்ம நெறியில் வாழ்ந்து கொண்டிருந்த அஜாமிழன் அந்த காட்டில் அவளை பார்த்தான். சந்திச்சான்னு சொல்லல, பார்த்தான். அதுதான் முதல் ஸ்லோகம். தர்ம நெறியில் ரொம்ப அழகா வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அறவழியில் வாழ்ந்து கொண்டிருந்தவன் அப்பா இதெல்லாம் எடுத்துமான்னு சொல்றா. நித்தியப்படி ஹோமத்திற்காக தேவைப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதை பார்க்க போன இடத்துல இப்படி ஒரு பார்வை பார்க்கிறான். யாரை பார்க்கிறான்? தவறான நடத்தை கொண்ட கண்ணியமற்றவளான காமம் மிக்கவளான ஒரு பெண்ணை பார்க்கிறான். அதுதான் முதல் ஸ்லோகம். ஸ்மதஸ்பராந்தோபி ததா கிருதாஷயः ஸ்வதர்மமுத்ஸ்ருத்ய தயா சமாரமன் அதர்மகாரி தசமீ பவான் புனக ததௌ பவன் நாமயுதே சுதே ரதிம். ஸ்வதஹா, ஸ்வதஹான்னா இயற்கையாக, நேச்சுரலி அப்படின்னு அர்த்தம். பிரசாந்தோபி, பிரசாந்தக அபி அப்படின்னு எடுத்துட்டோம். பிரசாந்தோபி அப்படின்னா இந்திரியங்களை கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டிருந்தவனாக இருந்த போதிலும் அவன் தர்ம நெறியின்படி வாழ்க்கையை வாழ்ந்தான்ங்கிறத போன ஸ்லோகத்துல பார்த்தோம். அப்போ அவன் எப்படி இருந்திருப்பான்? இந்திரியங்களை, தன்னுடைய இந்திரியங்களை, புலன்களை எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுட்டு வாழ்க்கையை வாழ்ந்து வந்துட்டு இருந்தான். அப்படி இருந்த போதிலும் ததா ஹிருதாஷயஹ, அந்த பெண், அந்த ஒரு பெண்ணை பார்த்தான் இல்லையா, அந்த பெண், அந்த அஜாமிழன் திடீரென்று அந்த பெண்ணால் கவரப்பட்டான். திடீரென்று அந்த பெண்ணை பார்த்திர மாத்திரத்திலேயே அவள்கிட்ட அட்ராக்ட் ஆறான். அதுக்கு அவன் எப்படி எது அட்ராக்ட் பண்றது அப்படின்னா, இவனுடைய என்ன பண்றது, ஏன் அப்படி போனது அப்படின்னா, இவன் மனசு இருக்கே, அது ஒரு குரங்கு. அது எங்கேயும் நிலையா ஒரு இடத்துல நிக்கிறதான்னா நிக்கல. அவன் கண்ட்ரோல்ல அவன் மனசு இல்ல. அதன் காரணத்தினால இவன் என்ன பண்ணான்? தன்னுடைய மனதை பறி கொடுத்தான். அப்போ அந்த பெண்ணால், அந்த காட்டுல பார்த்தானே அந்த பெண்ணினால், அந்த கண்ணியமற்ற பெண்ணினால் அவன் அட்ராக்ட் ஆகி அவள் பால் ஈர்க்கப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ ஸ்வதர்ம முத்ஸ்ருத்ய தயா சமாரயன், இப்ப அவனுக்குன்னு பகவான் கொடுத்த அந்த தர்மம். பகவான், அவன் ஒரு அந்தணன், பிராமண குலத்தை சேர்ந்தவன், அவனுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு வழி இருக்கு. அதையெல்லாம் அந்த ஒரு நொடியிலேயே மறந்து போயிட்டான். அந்த ஒரு நொடியிலேயே தன்னுடைய தர்மத்தை எல்லாம் விட்டு அவகிட்ட தயா சமாரயன், அவகிட்ட போய் அவளுடைய அழகில் மயங்கி காமவயப்பட்டான். அந்த நொடியே, அப்பவே காமவயப்பட்டான்னா அந்த நொடியிலே எல்லாத்தையும் விட்டான்னா, அப்பா கொடுத்த ஒர்க்கே மறந்து போச்சு அவனுக்கு. அப்பா போய் காட்டுக்கு போய் இதெல்லாம் சேகரிச்சுடுவான்னு சொன்ன ஒர்க்கு மறந்து போச்சு, வீடு மறந்து போச்சு, மனைவி மக்கள் எல்லாம் மறந்து போகும் அளவுக்கு மதி மயங்கி விட்டான் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. அப்ப இந்த பெண்ணால் கவரப்பட்டவன் காமவயத்தில் ஈடுபட்டு அந்த பெண்ணோடைய வாழ ஆரம்பித்தான். எவ்வளவு நாள் வாழ ஆரம்பிச்சான் அப்படின்னா, அதர்மகாரி. அப்ப தர்மத்தின் நிலையில் இருந்த அவன் அஜாமிழன் அதர்மகாரியாக ஆனான். அதர்மகாரி தசமி. தசமினா என்ன அப்படின்னா, ரொம்ப வயசே ஆயிடுத்து அவனுக்கு, ரொம்ப அவனுக்கு வயசாயிடுத்து. அது வரைக்கும் இங்க வீட்டுக்கே போல அவன்
வீட்டுக்கே போகாமல் இந்த பெண்ணோடையே தன்னுடைய வாழ்நாளை கழித்தான். ரொம்ப வயதான பிறகும் அதர்மகாரியாகவே இருந்து வாழ்நாளை கழித்தான். பவன் புனகா வாழ்நாளை கழித்ததோடு இல்லாமல் எத்தனை குழந்தை பிறக்கிறது அவனுக்கு இந்த வாழ்க்கையில், இந்த பெண்ணுடன் வாழ்ந்த வாழ்க்கையில்னா 10 குழந்தைகள் அவனுக்கு பிறக்கிறது. ததௌ பவன் நாம யுதே சுதே ரதி. குருவாயிரப்பா அவன் இந்த இத்தனையிலையும் அவன் ஒண்ணு நல்லது பண்ணிட்டான் குருவாயிரப்பான்னு புதிக்கிறார் பட்டத்திரி இந்த பாகவதத்துல இத படிக்க பார்த்து என்ன நல்லது பண்ணான் அப்படின்னு பார்த்தா, இந்த 10 குழந்தைகள் பிறந்தது பாத்தியா, இந்த 10வது குழந்தைக்கு குருவாயிரப்பா உன்னுடைய பேரான நாராயணன்ற பேரை வச்சான். உன்னுடைய பேரான நாராயணா அப்படிங்கிற அந்த நாராயணங்கிற பேரை அவன் வச்சான். அந்த 10வது குழந்தை கிட்ட எல்லா குழந்தைகளை விட நிறைய அன்பும் அவனுக்கு இருந்தது, ஆசையும் இருந்தது. கடைக்குட்டியோ சாதாரணமாவே வீட்டுல கடைக்குட்டி செல்லம், ஆனா இவனுக்கு அந்த கடைக்குட்டி மீது அன்பும் ஆசையும் அதிகமாக இருந்தது. குருவாயிரப்பா உன் பேரை அதுக்கு வச்சான், நாராயணன்னு உன் பேரை வச்சான். அவன் தெரிஞ்சு வச்சானா தெரியாத வச்சானா அதெல்லாம் தெரியல எனக்கு, ஆனால் இத்தனையிலும் ஒரு நல்லது செஞ்சான்னா அவன் உன் பேரை வச்சான் குருவாயிரப்பான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறார் பட்டத்திரி. இந்த ஒரு இடத்துல இவ்வளவு வருத்தப்பட்ட, ஐயோ இவன் இப்படி ஆயிட்டானே, இத்தனை வருட காலங்கள் குடும்பத்தையே மறந்து அப்பாவை மறந்து தனக்கு கொடுத்த கட்டளையை மறந்து இப்படி ஆயிட்டானேன்னு கொண்டு வந்தவர் கடைசி லைன்ல இத கொண்டு வந்து முடிக்கிறார். சமிருத்யுகாலே யமராஜ கிங்கரான் பவகர் பயங்கரான் ஸ்திரீன் அபிலக்ஷயன் பியா புராமனாக்வத் ஸ்மிருதி வாசனா பலாத் ஜுகாவ நாராயண நாமகம் சுதம். சமிருத்யுகாலே, மிருத்யுகாலே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? நமக்கு மரண காலத்தில், நமக்கு எப்பொழுது மரணம் வருகிறதோ அந்த நேரத்தில், ரொம்ப உடம்பு சரியில்லாத படுத்துட்டு இருக்கான் அஜாமிளன், அப்போ மரணம் வரும் தருவாய் அப்படின்னு இந்த இடத்துல பட்டத்திரி முதல்ல இங்க கொடுக்கறதே அவர் என்ன சொல்றார்? சமிருத்யுகாலே, மரண தருவாயில், மரணம் வரக்கூடிய நேரத்தில் யமராஜ கிங்கரானு, யமராஜர் யமனின் தூதுவர்களான கிங்கரர்கள், யமதூதர்கள், யம தர்மராஜனின் கிங்கரர்கள், கிங்கரான்னா தூதுவர்கள் வரா. எப்படி வரா? பயங்கரான், ரொம்ப பயங்கரமான தோற்றத்தோட அவன் எதிர்க்க வந்து நிக்கிறான். யார் எதிர்க்க? அஜாமிளன். எழுந்திருக்க முடியல, உடல் சுவாதீனமே இல்லாம இருக்கு, படுத்துட்டு இருக்கான். அப்போ சமிருத்யுகாலே, சோ மரண தருவாய், அவனுக்கு காலம் முடிய போகிற நேரம் வருது. அந்த நேரத்தில் எப்ப யார் வந்து நிக்கிறா? யமராஜ கிங்கரான், யம தர்மராஜனின் தூதுவர்கள் வந்து, பயங்கரான் பாக்கிறதுக்கு எப்படி இருக்கா? ரொம்ப பயங்கரமாக. ஸ்திரீன் எத்தனை பேர்னு இருக்கா? 3 பேர். 3 பேர் வந்து பயங்கரமான தோற்றத்தோட இவன் அபிலக்ஷயன் பியா வந்து கையில எதோட வந்து நிக்கிறா? கையில பாச கயிற்றோடு வந்து 3 பேர் எதிர்க்க நிற்கிறார்கள். யாரு? 3 பேருமே யம தர்மராஜனின் தூதுவர்கள், அவன் ஆணையிட்டபடி வேலைகளை செய்யக்கூடியவர்கள். இவா வந்து நின்னாச்சு. நின்ன உடனே புராமனாத்வத் ஸ்மிருதி வாசனா பலாத்து, திரும்ப புறான்னா என்ன? முன்னொரு காலத்தில், முன்னாடி. இப்ப பட்டத்திரி சொல்றார், இப்ப என்ன பண்ணானா அவன்? அந்த டைம் அவ வந்து நின்ன உடனே பார்த்தான், பயந்துட்டான். இவன் சுவாதீனம் இல்லாம படுத்துட்டு இருக்கான். படுத்துட்டு இருக்க டயத்துல இவன் என்ன பண்ணான்? பயந்துட்டான். அஜாமிளன் என்ன பண்றான்? இவாளெல்லாம் பார்த்த உடனே அப்படி தடிதடியா நிக்கிறானுங்க. யமகிங்கரர்கள்னா என்ன? நம்ம சினிமால எல்லாம் நிறைய பார்த்திருப்போம், அப்படிதான் கற்பனை பண்ண முடியும், நம்ம போய் நேர பார்த்தது இல்ல. அந்த கற்பனையில் இவன் பார்த்ததில் அவன் பயந்து போயிட்டான். பயந்துட்ட உடனே இவன் யார் மீது ஆசை வச்சுட்டு இருக்கான்? 10வது பையன் மேல் இவனுக்கு ஆசை, 10வது பையன் மேல் அன்பு. அதனால எப்பயுமே கூப்பிடும் பொழுது, வீட்டுல கூப்பிட்டான்னாலே நாராயணான் தான் அந்த பையனை தான் கூப்பிடுறான் அவன். அப்படி இருக்கும் பொழுது பயந்து கொண்டு அந்த 10வது பையனை நாராயணான்னு கூப்பிட ஆரம்பித்தான். அவன் நாராயணான்னு கூப்பிட்ட உடனேயே அங்க அதோட நிறுத்துறாரு பட்டத்திரி. அவருடைய விளக்கம் என்ன சொல்றார்? முன்னொரு முன்னாடி ஒரு காலத்தில் சிறிதளவு ஸ்மிருதி வாசனா பலாத், குருவாயிரப்பா ஸ்மிருதி, உன்னுடைய ஞாபகம் கொஞ்சோண்டு அவன் உன்னை இளம் வயதுல நினைச்சிருக்கான். எப்போ? தர்மத்தின்படி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தானே சிறிது காலம் கிரகஸ்தாசிரமத்தில், அப்போ உன்னை கொஞ்சம் ஸ்மிருதி, உன்னை பத்தி கொஞ்சோண்டு அவன்
கொஞ்சம் நினைச்சுட்டு இருந்திருக்கான். இளம் வயதில் உன்னை பத்தி கொஞ்சம் அவ அப்பா சொல்லி கொடுத்து குருவா இருந்து சொல்லி கொடுத்ததெல்லாம் இருக்கு இல்லையா, அப்ப என்னென்ன சொல்லி கொடுத்தாரோ அதையெல்லாம் முன்னை நினைத்து அவன் செய்ததின் பலனாக அந்த வாசனா பலாத்து, அந்த வாசனையாகப்பட்டது. அந்த அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி மனசுல படியும் நம்ம எப்பயும் சொல்லுவோம். அந்த பலத்தாலத்தான் நாராயணன் என்ற பெயரையே, பையன் பேரா இருந்தாலும் அன்பாவது ஆசையாவது அந்த பேரை அவன் கூப்பிடணும்னு நினைச்சான்னா கூட அந்த பலம், அந்த என்ன பலம், அந்த இத்தனை நாள் முன்னாடி அவன் செஞ்சானே கொஞ்சோண்டு புளியோண்டு ஒரு புண்ணியம், அந்த புண்ணியத்தின் பலனாகத்தான் அந்த மனசுல இருந்த அந்த ஜெராக்ஸ் காப்பி மனசுல இருந்த பதிவு அவனை நாராயணான்னு 10வது பையனை அவனும் பகவான நினைச்செல்லாம் கூப்பிடல, ஒண்ணும் பண்ணல. 10வது பையன் ஞாபகம் வந்தது. இவனை பார்த்த உடனே பயமா இருந்தது. 10வது பையனின் பெயரை வாயார அழைத்தான். அப்ப கடைசி காலத்துல நாராயணான்னு சொல்லிட்டா போருமாங்கிறது எவ்வளவு தப்பு கணக்கு. போரும்னு நினைச்சா அது தப்பு கணக்கு அப்படிங்கறத பட்டத்திரி காட்டுறார். ஏன்னா வாழ்க்கை முழுக்க முழுக்க தப்பு பண்றவனுக்கு கடைசி காலத்துல பகவன் நாமா வரவே வராது. இவனுக்கு பகவன் நாமான்னு தெரிஞ்சு சொல்லல. ஆனா பையனுக்கு வச்ச பேரே நாராயணான்னு இவன் கூப்பிடுறான் அப்படின்னா அந்த பேரை வைக்கிறதுக்கே பகவானோட அனுகிரகம் இருந்திருக்கு. கடைசியில் இவனுக்கு கூப்பிடுவதற்கும் அந்த பகவானோட அனுகிரகம் அவனுக்கு இருந்திருக்கு. அதற்கு காரணம் அவன் இளவயதில் செய்த சிறிது நல்ல செயல்கள். உன்னை பத்தை நினைச்சது, உன்னை நினைச்சுட்டு இருந்தானோ இல்லையோ சின்ன வயசுல, அதனாலங்கிறார் பட்டத்திரி. இது கொஞ்சமாவது நம்ம மனசை திருத்தி பகவான் பாதத்துல நம்ம ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைச்சாதான் திடீர்னு பகவான் நாமா வருமா, அந்த நேரத்துல பகவான் நாமா வருமா, அந்த பேர் வருமா அப்படின்னு கேட்டா பகவன் நாம போதேந்திராள் இதுக்கு சொல்றார். ஒரு ஆச்சாரியார் இருந்தாராம். பகவன் நாம போதேந்திராள் கிட்ட வந்து எப்பவும் ராமநாமா அவர்கிட்ட வருவார். நீங்க எப்பயும் ராமநாமா சொல்லுங்க அப்படின்னு போதேந்திராள் சொல்லுவாராம். சொன்ன உடனே ஆமா எப்ப பார்த்தாலும் ராமநாமா சொல்லுன்னு சொல்லிட்டே இருக்க, நீங்க அது சொல்றதுனால என்ன புண்ணியம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டாராம். நன்ன கிடைக்குமே, நிறைய புண்ணியம் கிடைக்குமே, இந்த ராமநாமா சொன்னா ஏதாவது புண்ணியம் கிடைக்குமான்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த புண்ணியம் கொஞ்சமாவது பண்ணி இருந்தாதான் உங்களுக்கு ராமநாமாவே வாயில வரும் அப்படின்னாராம் போதேந்திராள். அந்த மாதிரி கொஞ்சமாவது நீ அவன் மனசுல கொஞ்சோண்டு அவன் ஏதோ பண்ணின காரணத்தினால்தான், அந்த வாசனை இருந்த காரணத்தினால்தான் நாராயணங்கிற நாமமே அவனுடைய அஜாமிளன் வாயில வந்தது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் நன்னா தெரியுது. போதேந்திராள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் போயிருக்கலாம். இன்னொன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சரித்திரம், வால்மீகி ராமாயணத்தினுடைய சரித்திரம். அந்த ராமாயணத்தில் முதல்ல வால்மீகி என்னவாக இருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் வால்மீகிக்கு ராமான் நாரதர் வந்து உபதேசம் பண்றார், வரவே மாட்டேங்கிறது. அப்போ அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்தை காட்டுறாரு. என்னடா இவங்க ஒண்ணும் வரவே மாட்டேங்கிறது, வாயில சொல்ல வச்சா கூட அப்படின்னு நினைச்சு பக்கத்துல இருக்கு, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு வால்மீகிய பார்த்து. உடனே அங்க நிறைய அவன் தான் காட்டுல தானே சுத்தின்னு இருக்கான், அது மரம் அப்படிங்கிறான். சரி அப்ப நீ மரான்னு சொல்லு போ அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் போறார். அதன்படித்தான் மரா என்று வால்மீகி உச்சரிக்க அது ராம என்று ஆனது. அப்ப அந்த ராமநாமம் அவருக்கு வால்மீகியாக ஆனார்ங்கிறது அதெல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரிதான் அஜாமிளருக்கும் அந்த எஃபெக்ட் இப்போ அவனுக்கு அந்த நாராயணன் நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு இருந்தது. பண்ற பாவத்தை பண்ணிட்டு மனம் போனபடி வாழ்ந்துட்டு கடைசியில நாராயணன் நாமத்தை சொல்லி தப்பிச்சுக்கலான்னு நினைச்சா முடியவே முடியாது. கடைசியில நான் சொல்றதுக்கு நாராயணன் நாமமோ ராமநாமமோ சிவநாமமோ எந்த நாமமாக இருந்தாலும் எங்கேயோ கொஞ்சம் உனக்கு வாசனை இருந்தால் மட்டும்தான் வருங்கிறதுக்காக பட்டத்திரி ஆழ அழுத்தமாக இந்த ஸ்லோகத்தில் ஜுகாவ நாராயண நாமகம் சுதம், அவனுடைய மகனான, அப்பொழுதும் அவன் என்ன சொன்னான், கடவுளை ஒன்ன நினைச்சு சொல்லல குருவாயிரப்பா, சுதம் அப்படின்னா அவனுடைய மகன், அவனுடைய மகனான நாராயணனின் பெயரை அழைத்துத்தான் அவன் சொன்னானே தவிர தர்மப்படி நம்ம வாழணும்னு தெரிஞ்சுக்கணும். அதன்படி அவன் வாயில் தன் மகன் பேராக இருந்தாலும் அது உன்னோட பேராகவும் இருந்த காரணத்தினால் அந்த பேர் அவன் வாயில் வந்தது. அவனுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுதா, என்ன பண்ணிட்டு ஒண்ணுமே கிடையாதே குருவாயிரப்பா. அப்படி இருக்கிறதே அந்த பெயர் அவன் நாவில் வந்ததே ஜன்ம ஜன்மாந்திரமா புண்ணியம் பண்ணி இருக்கணும்.
அப்படி புண்ணியமே பண்ணினத்துக்கு இது காரணம் இருக்கு. பண்ணினா எங்கேயோ ஜென்மா, போன ஜென்மத்துல கொஞ்சோண்டு புண்ணியம், அடுத்த போன ஜென்மத்தில் அவன் சேர்த்து வச்சிருந்த புண்ணியத்தின் காரணத்தினால்தான் இப்படி ஒரு மனித பிறப்பு அவனுக்கு. அதனாலேயே பெரியோர்கள் பெரியவாள்லாம் என்ன சொல்வா, குழந்தைகளுக்கு நல்ல பேராவையே அதுகள் கூப்பிடுறதுக்கு காரணமா இருக்கும். இப்படி எல்லாம் கண்ணா பின்னான் பேரெல்லாம் வைக்காதீங்கோ, பகவன் நாமாவா வைங்கோ, வைக்கிற பேரை முழுஷா கூப்பிடுங்கோ, அரையா ஆக்கி அதை எடுத்து குட்டிச்சவ அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாதபடி எல்லாம் அதை ஆக்காதீங்கோ அப்படி எல்லாம் சொல்றாரு இல்லையா. அந்த அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்ற மாதிரி குழந்தைகளுக்கு வைக்கும் பெயர் முழுவதாக இருக்க வேண்டும். லக்ஷ்மின்னு பேர் வச்சு லட்சுன்னு கூப்பிடுறது, பவித்ரான்னு பேர் வச்சு பவின்னு கூப்பிடுறது அப்படின்னு இது சொல்றாரு. இவர் பட்டத்திலேயே இதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. இன்னும் கேட்டா என்னென்ன பேரை வச்சு எப்படி எல்லாம் இவாள்லாம் கூப்பிடுறா அப்படிங்கறதுக்கெல்லாம் எல்லாமே சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாம் கூப்பிட இருக்கிறதே 4 எழுத்து லக்ஷ்மிங்கிறது, ஏன் லக்ஷ்மின்னு கூப்பிட முடியாதா? அது என்ன லட்சு அப்படிங்கறதெல்லாம் எல்லாமே பாகவதத்தில் தெளிவாக விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய சாரமாகத்தான் பட்டத்திரி இத சொல்லிட்டே இருக்கார். சரி, இப்படி சொல்லிட்டு அவன் கூப்பிட்டானே, கூப்பிட்ட அப்புறம் என்னாச்சு? யமகிங்கரர்கள்லாம் வேற வந்திருக்கா. அப்போ கூப்பிட்டாலே இப்ப என்னாச்சு அப்படின்னா, துராஷயஸ்யாபி ததாத்வ நிர்கதத்வதீய நாமாக்ஷரமாத்ர வைபவாத் புரோபிபேதுர்பவதீய பார்ஷதாஹ சதுர்புஜா பீதபடா மனோரமா. துராஷயஸ்யாபி, துராஷயஸ்யாபின்னா கெட்ட மனது. இப்ப அஜாமிளன் கெட்டவன் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல தான் இருக்கோம் நம்ம. கெட்ட மனசாக இருந்தாலும் கூட, கெட்ட மனம் உள்ளவனாக, மனசு மாறி போய் கெட்ட மனம் தீய வழியில் சென்றவன் அந்த மனம் உள்ளவனாக இருந்த போதிலும் அவன் வாயிலிருந்து ததாத்வ, ததாத்வ அப்படின்னா அப்போ நிர்கத அவன் வாயிலிருந்து வெளிவந்த துவதீய உன்னுடைய நாமாக்ஷர மாத்திர வைபவாத், நாம அக்ஷர மாத்திர வைபவாத் உன்னுடைய பெயரான நாராயணா அப்படிங்கிற எழுத்துக்களின் பெருமை. அக்ஷரம்னா எழுத்து, நாம அக்ஷரம், நாமம் நாராயணா, அக்ஷரம் எழுத்து, நாராயணா என்னும் நாமத்தில் உள்ள எழுத்துக்களின் வைபவாத் மாத்திர வைபவாத் அந்த மகிமையினால் அதன் பெருமையினால். இதுதான் தொண்டரடி பொடியாடுவார் சொல்வார். சத்ரபந்து அப்படின்னு ஒரு பாவி இருந்தானோ, அவன் தீய செயல்களை எல்லாம் செஞ்சு குளத்துல விழுந்து முனிவரை ஒரு நாள் அவன் என்ன பண்ணிட்டான், தீய செயல்லாம் செய்கிறவன் ஒரு பாவி. ஒரு நாள் ஒரு குளத்துல ஒரு முனிவர் வந்துட்டு இருக்கார். அவர் சந்தியாவந்தனாதிகள் பண்ணிட்டு இருக்காரு. ஜலம் இருக்கிற இடத்துல பண்ணிட்டு இருக்கும் பொழுது தவறி அந்த குளத்துக்குள்ள விழுந்து விடுறாரு. அப்ப இவன் என்ன பண்றான், தன்னறியாம அவன் என்ன பண்றான், ஐயோ விழுந்துட்டாரேன்னு சொல்லிட்டு அந்த முனிவரை காப்பாற்றுகிறான். அப்படி காப்பாற்றும் போது அவர் என்ன பண்றாரா, தன்னை காப்பாத்தி கொடுத்தான் இல்லையா, அதற்கு பிரதி உபகாரமாக அவர் என்ன பண்றார், உபதேசம் பண்ணிட்டு போறார் அவனுக்கு. யாருக்கு? அந்த பாபிக்கு. என்ன உபதேசம் பண்றார் அப்படின்னா, 3 எழுத்து நாமம். 3 எழுத்து நாமம்னா கோவிந்தா அப்படிங்கிற நாமத்தை, இங்க கோவிந்தாங்கிறது 4 எழுத்தா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்வோம். கோவிந்தா அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் எழுத்தை எழுதும் பொழுது 3 எழுத்து நாமமாகத்தான் அது வரும். அதுல இந்த புள்ளி வச்சு எழுத்துக்கள்லாம் நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம். கோவிந்தா அப்படிங்கிற நாமம் 3 எழுத்து நாமம். அதை உபதேசிக்கிறார். இதோட அர்த்தம் அவனுக்கு தெரியுமா? தெரியாது. அவனோ ஒரு பாவி, அதான் உபதேசம் பண்ணிட்டு அவர் போயிட்டார் பாவம். இவன் காலமுச்சோடும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கான். அடுத்த ஜென்மத்துல அவனுக்கு என்ன பிறப்பு கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தா, மிக உயர்ந்த பக்தனாக பிறப்பு அவனுக்கு கிடைக்கிறது. இந்த பாவிக்கு, சத்ரபந்துங்கிற பாவிக்கு மிக உயர்ந்த பக்தனாக பிறக்கிறான், சரணாகதி அடைகிறான். அந்த பிறவியில் அவன் நற்கதி அடைந்து விட்டான்னு தொண்டரடி பொடியாழ்வார் சொல்றார். அர்த்தமே தெரியாமதான் அவன் சொல்றான். அதே மாதிரி நாராயணன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லோருக்கும் ஆதாரமாக இருப்பவன் அர்த்தம் நாராயணன்னா. ஆனா இவன் அஜாமிளன் பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சு சொன்னானா அப்படின்னா கிடையாது. அப்படி இருந்தாலும் அப்படி அர்த்தமே தெரியாமல் நாமாட்சர மாத்திர வைபவாத், அந்த நாராயணா என்னும் நாமத்தின் அக்ஷரத்தை மாத்திரம் அவன் உச்சரிக்கும் பொழுது
அதனுடைய மகிமை என்னங்கிறத சொல்றார். புரோபிதிப்பேதுர் பவதீய பார்ஷதாக. அப்படி கூப்பிட்ட உடனேயே அதன் பலனாக எதிர்க்க விஷ்ணு தூதர்கள் வந்து நிக்கிறாளே குருவாயூரப்பான்றார். குருவாயூரப்பா, யமதூதர்கள் சமிருத்திய காலே வந்து நின்னா, அப்போ வந்து நிக்கிறா. அந்த பக்கம் ஒரு பக்கம் அவ வந்து நிக்கிறா. ஆனா இவன் அவளை பார்த்து பயந்துட்டுதான் இவன் நாராயணான்னு கூப்பிடுறான். கூப்பிட்ட மாத்திரத்திலேயே அந்த வெறும் அக்ஷரம் அர்த்தம் கிருத்தம் ஒன்னும் தெரியாது. அவன் நினைச்சு கூப்பிட்டது பையனை நினைச்சு. ஆனா இப்ப வந்து நிக்கிறது யாரு? குருவாயூரப்பா. அவ எதிர்க்க விஷ்ணு தூதர்கள்லாம் வந்து நிக்கிறா. உன்னுடைய தூதர்கள்லாம் வந்து நிக்கிறாளே. அப்பா எல்லாரும் ஒன்ன போலவே இருக்கா பாக்கிறதுக்கு. அவ ஒன்ன மாதிரியே எல்லாரும் இருக்காளே பாக்கிறதுக்கு. 4 புஜங்களோட, மஞ்சள் பட்டாடையோட, நீலவேக வண்ணத்துடன் எல்லாரும் தோன்றாளே. சதுர்புஜாக, 4 புஜங்களோட, சதுர்புஜம் 4 புஜங்களோட பார்க்கறதுக்கே மனதுக்கு இனிமையாக, மனோரமாக, மனதுக்கு மிகவும் இனிமையாக, பீத்தப்பட்டாக, பீத்த மஞ்சள் பட்டாடையுடன் எல்லாரும் வந்து நிக்கிறாளே குருவாயூரப்பா. இப்படி ஒரு கண்கொள்ளா காட்சி. இப்படிப்பட்ட விஷ்ணு தூதர்கள் நாராயணாங்கிற 4 எழுத்தை சொன்னதுனால அஜாமிலன் முன்னாடி வந்து நிக்கிறாளே அப்படின்னு இந்த பக்கம் யமதூதர்கள் நிக்கிறா, இந்த பக்கம் விஷ்ணு தூதர்கள் நிக்கிறான்னு சொல்லி 4வது ஸ்லோகத்தை அவர் கம்ப்ளீட் பண்றார். அமுஞ்ச சம்பாஹ்ய விகர்ஷதோ பட்டான் விமுஞ்சதே த்யாருருதுர்பலதமி நிவாரிதாஸ்தே ச பவஜ்ஜனைஸ்ததா ததீய பாபம் நிகிலம் யவேதயான். இந்த அஜாமிலனை சம்பாஷ்ய என்ன பண்றான்? அவன் வந்த யமதூதர்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னா சம்பாஷ்ய, இந்த யமதூதர்கள் பாசக்கயிற்றுனால கட்டி இழுத்துட்டு போறா. இந்த யமதூதர்கள் என்ன பண்றா அப்படின்னா பாசக்கயிற்றுனால, யமன் எல்லாம் என்ன பண்ணுவா, யமதூதர்கள் வந்தவா என்ன பண்ணுவா, பாசக்கயிற்றுனால கட்டி இழுத்துட்டு போனோம் அப்படின்னு பாசக்கயிற்றினால் கட்டி அவனை இழுக்கிற அந்த யமதூர் பட்டான் அவர்களை குறித்து விமஞ்சத்தை விட்டுடுங்கோ இதி இந்த அப்படின்னு அயிதி இமஞ்சத விமுஞ்சதேத்யா குருதுர் பலாத் அமி. அப்ப விட்டுடுங்கோ அவனை விட்டுடுங்கோன்னு சொல்லி விஷ்ணு தூதர்கள் பலாதமி பலாத்காரமாக இந்த விஷ்ணு தூதர்கள் அவளை ஆருருதுகு தடுக்கிறார்கள். பலாத்காரமாக வாயால சொன்னது மட்டும் இல்லாமல் கையால பலம் கொண்ட மட்டும் அவர்களை தடுக்கிறா. குருவாயூரப்பா என்ன, இந்த பக்கம் இவா பாசக்கயிறு போட்டு இழுக்கிறா, இந்த பக்கம் இவா வாயால விட்டுடுங்கோன்றா. அது மட்டும் இல்ல, தன்னுடைய பலத்தை கொண்டு தடுக்கவும் தடுக்கிறாளே குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லி பலவந்தமாக தடுத்தவாள்லாம் இப்படி பண்றாளே குருவாயூரப்பான்னு கேட்கிறார். அப்ப யமதூதர்கள் என்ன பண்றா அப்படின்னா நிவாரிதாஸ்தேச்ச பவை ஜனைஸ்ததா அதீய பாபம் நிகிலம் வேதையன்ன. அப்போ இப்ப என்ன பண்றார்? தடுக்கப்பட்ட உங்களினுடைய பார்ஷதர்களால், உங்களிடமிருந்து வந்த விஷ்ணு தூதர்களால் தடுக்கப்பட்ட போது பேச்ச அந்த யமதூதர்களும் ததீய பாபம் நிகிலம், அந்த அஜாமிலனால் செய்யப்பட்ட பாவங்களை எல்லாம், அந்த அஜாமிலன் எப்பேற்பட்ட பாபி, அவன் என்னென்ன பாவங்களை எல்லாம் செஞ்சான். அப்பா அனுப்பிச்ச வேலையை மட்டும் பார்க்காம அங்க போய் ஒரு பெண்ணை பார்த்து மயங்கி அவளோடையே குடும்பத்தை நடக்கி இங்க குடும்பத்தினுடைய அறநெறிகளை எல்லாம் விட்டு, தர்ம நெறிகளை எல்லாம் விட்டு இப்படி ஒரு தீவிர வாழ்க்கையை வாழ்ந்தானே, இவனை போய் நீங்க இது பண்றதுக்கு தடுக்கிறேளேன்னு சொல்லி வாழலாம். அஜாமிலனுடைய பாவங்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அப்ப எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கான் அவன். கொஞ்சம் இளமை காலத்தில் ஒழுங்கா இருந்தா அதை தவிர அப்புறம் மொத்தமா எல்லாத்தையும் மறந்து கடைசி வரைக்கும் அவன் இப்படித்தானே வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லும் பொழுது, அதர்ம வழியில் நடந்தானேன்னு சொல்லும் போது, இவனையா நாங்க எடுத்துட்டு போறோங்கிறதுக்கு நீங்க எல்லாம் தடுக்கிறேன், நகருங்கோ அப்படின்னு உடனே அடுத்து விஷ்ணு தூதர்கள் யம தூதர்களுக்கு இப்ப பதில் சொல்ல போறா. அந்த யம தூதர்கள் அவ சொல்ற பதில் தான் அடுத்து வர 4 ஸ்லோகங்கள்ல வரப்போகுது. அந்த 4 ஸ்லோகமும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த 4 ஸ்லோகத்துல அந்த விஷ்ணு தூதர்கள் என்ன சொல்றா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பகுதி.
भवन्तु पापानि कथन्तु निष्कृते कृतेऽपि भो दण्डनमस्ति पण्डिताः न निष्कृतिः किम् विदिता भवादृशा इति प्रभो त्वत्पुरुष बभाषिरे. பாப்பானி, நிறைய பாப்பங்கள், நிறைய பாப்பங்களை எல்லாம் செய்திருந்த போதிலும், பவந்து செய்திருந்த போதிலும், கதந்து நிஷ்கிருதே பிராயச்சித்தம் அப்படிங்கிறது நிறைய பாவம் பண்ணியிருக்கானா இருக்கட்டுமே. யார் சொல்றா? விஷ்ணு தூதர்கள் சொல்றா. நிறைய பாவங்கள் செய்கிறானா இருக்கட்டுமே, அதுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கே, அது பண்ணலாமே. நீங்கள் யமனுக்கு தூதர்கள், பண்டிதர்கள் தானே, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. யம தூதர்கள்னா அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு கிடையாது. அவர்கள் மிகப்பெரிய பண்டிதர்கள்ங்கிறதையும் இந்த இடத்துல காட்டுறார் பட்டத்திரி. அததான் சொல்றார், நீங்க பெரிய யம தூதர்கள், பண்டிதர்கள் தானே. அவனுக்கு தண்டனை கொடுப்பீங்களான்னு கேட்கிறாளாம் விஷ்ணு தூதர்கள். மிகப்பெரிய பண்டிதர்கள், பிராயச்சித்தம்னு ஒண்ணு அவன் பண்ணியிருக்கான். அப்படி பண்ணும் பொழுது, நீங்க பெரிய பண்டிதர்களா இருக்கும் பொழுது, அவன் பிராயச்சித்தம் பண்ணும் பொழுது நீங்க அவனுக்கு தண்டனை கொடுப்பேல அப்படின்னு விஷ்ணு தூதர்கள் கேட்கிறா. என்ன பிராயச்சித்தம் பண்ணாம அப்படின்னு இவா திருப்பி கேட்கிறா. இவா ஒண்ணே தண்டனையை கொடுப்பியா அப்படின்னு கேட்கும் பொழுது, பிராயச்சித்தமா, என்ன பிராயச்சித்தம் பண்ணாம? நான் விதிதாக்கிம், என்னன்னு கேட்ட பொழுது, அப்போ உங்களுக்கு அவன் என்ன பிராயச்சித்தம் பண்ணான்னே தெரியலையா கேக்குறா விஷ்ணு தூதர்கள். உங்களுக்கு தெரியவே இல்லையா? அவன் என்ன பிராயச்சித்தம் பண்ணான்னே உங்களுக்கு தெரியலையா? அவன் தான் நாராயணான்ற நாமத்தை சொன்னானே, அத சொல்லிட்டானே, அது ஒன்னே போராதா? இதை விட பெரிய பிராயச்சித்தம் வேற என்ன வேணும் அப்படின்னு அவ கேக்குறா. என் பிரபுவே குருவாயிரப்பா, இதி பிரபோ பத்புருஷா பபாஷிரே, என் பிரபுவே குருவாயிரப்பா, இதை விட என்ன வேணும் அப்படின்னு உன்னுடைய அடியார்கள்லாம் கேட்கிறா. கேட்டாளே குருவாயிரப்பா, உன்னுடைய அடியார்களான அந்த விஷ்ணு தூதர்கள் கேட்டது இப்பேற்பட்ட ஒரு கேள்வி. அதை விட இன்னும் அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றா அப்படிங்கிறதையும், இன்னும் இது வெறும் நாராயணாங்கிற நாமத்தை மட்டும் பிராயச்சித்தம்னு மட்டும் சொல்லவில்லை, மேற்கொண்டு என்னங்கிறதையும் இப்ப சொல்ல போறார் பட்டத்திரி. ஸ்ருதி ஸ்மிருதிभ्याम् விஹிதா வ்ரதாய புனந்தி பாபம் நலுனந்தி வாசனாம் அனந்த சேவாது நிகிருத்ததி பயே இதி பிரபோ த்வத்புருஷ பபாஷிரே. ஸ்ருதி வேதங்கள், ஸ்மிருதி இதிகாசம், புராணம், வேதம் தந்த நூல்கள், பகவத்கீதை, இதுல எல்லாம் பிராயச்சித்தம் அப்படின்னு நிறைய விதிகள், அப்படி ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. விரதங்கள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய எல்லாம் இருக்கு. இதுல சந்தேகமே இல்லை, இதெல்லாம் பண்ணினா அது பாவத்தை போக்கும். ஆனா தப்பு பண்ணின வாசனை, அததான் சொல்றார் ஸ்ருதி ஸ்மிருதிभ्याम् விஹிதா வ்ரதாதயக. ஸ்மிருதி ஆகட்டும், ஸ்ருதி ஆகட்டும், வேதங்களாகட்டும், ஸ்மிருதிகளாகட்டும், அதுல நிறைய விதிக்கப்பட்ட விரதங்களுக்கு உண்டான அத்தனை ரூல்ஸும் அதுல விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது எல்லாமே பிராயச்சித்தத்தின்படி நாம் செய்து கொண்டே இருந்தோமே ஆனால் நம்ம பண்ற பாவம் அப்பப்பக்கு போகும். ஆனா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த வாசனை போகுமானா போகாதுன்னுட்டார் பட்டத்திரி. பட்டத்திரி சொல்ல பாகவதத்துல சொல்லியிருக்கு, அத பட்டத்திரி சொல்றார். சுகர் சொல்லி இருக்கிறத பட்டத்திரி இப்ப சொல்றாரு. அது மனசுல நமக்கு அதான் ஜெராக்ஸ் காப்பியா இருக்கும் இல்லையோ, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு, அந்த வாசனை, அது இருந்துட்டேதான் இருக்கும். இன்னைக்கு நீ சொல்ற வேதங்கள், புராணங்கள், பகவத்கீதையாகட்டும், இதிகாசங்களாகட்டும், புராணங்களாகட்டும், அதெல்லாம் என்ன ஆகும்? பண்ணின பாவத்தை பிராயச்சித்தம் பண்ணா போக்கிடும். ஆனா அந்த வாசனை மனசுல இருக்கிறது திரும்ப திரும்ப உன்னை பாவம் செய்ய தூண்டும். உன் மனசுக்குள்ள இருக்கிற அது புனந்தி பாபம் நலுனந்தி வாசனா. அதேதான் புனந்தி பாபம், அந்த பாவத்தை போக்குறதே தவிர அந்த பாப வாசனைய நலுனந்தி, அத ஒரே அடியா நாசம் பண்ணிட்டா, அதை அழிச்சுதான்னா, அதை எடுத்துதான்னா எடுக்கலை. அனந்த சேவாது நிகிருத்ததி துவயி. அனந்த சேவா, பகவத் பஜனை அப்படின்னா நாம கீர்த்தனம், பகவன் நாமா, அத பண்ணும் பொழுது பாபங்களையும் அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கும் பொழுது அது என்ன பண்றது அப்படின்னா,
பாபங்களையும் போக்குறது. பாபங்களை அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணிட்டோமே திரும்ப வராதுங்கிறதுக்காக இப்ப என்ன சொல்றார், திரும்ப சொல்லும் பொழுது இப்ப பாபங்களை அது போக்குறதோட மட்டும் இல்ல, அது அழிக்குமா, அது விலக்குமா, அது நாசம் பண்ணுமா அந்த வாசனையைன்னு கேட்டேனே, அந்த வாசனையையும் அது போக்குகிறது. அப்ப என்ன அந்த பகவத் பஜனம்ங்கிறது என்ன? நாம சங்கீர்த்தனம், பகவானுக்கு செய்யும் கைங்கரியம், சர்வீஸ், நாம ஸ்மரணம், இது எல்லாம் எந்த வடிவில வேணாலும், உனக்கு எந்த வடிவில் தெரியுறதோ அந்த எந்த வடிவாக வேண்டுமானாலும் அது இருக்கலாம். அது என்ன பண்ணும்? ரெண்டையும் போக்கும். எது ரெண்டையும்? இதுவரை செய்த பாவம் இனி பாவமே செய்ய வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் போகும். இதுவரை செய்த பாவத்தையும் போக்கும், அந்த பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் அந்த அப்படி ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்க அந்த வாசனையையும் அது போக்கிவிடும். அப்போ என்ன பண்ணும்? இத்தி பிரபோ துவத்புருஷா பபாசிரே, இதைத்தானே குருவாயூரப்பா அப்படின்னு உன்னுடைய பாட்டிசாதர்கள் யாரு? விஷ்ணு தூதர்கள் சொன்னாளே. யாருக்கு சொன்னா? யமதூதர்களுக்கு சொன்னா. அப்போ பாப வாசனை இருந்துட்டே இருக்கும். பிராயச்சித்தம் நாராயணா என்றும் 4 எழுத்து மந்திரம். அதை விட உயர்ந்த பிராயச்சித்தம் வேற ஒண்ணுமே இல்லை. அவன் தெரிஞ்சு சொல்றானோ தெரியாத சொல்றானோ, அர்த்தம் தெரிஞ்சு சொல்றானோ அர்த்தம் தெரியாத சொல்றானோ, அதை பத்தி எல்லாம் கவலை. அதை விட பெரிய பிராயச்சித்தம் வேணுமான்னா தேவையில்லைன்றத முதல் ஸ்லோகத்துல சொன்னார். அடுத்த ஸ்லோகத்துல அப்படியே நாம பிராயச்சித்தம் எல்லாம் பண்ணாலும் அந்த வாசனைங்கிறது அந்த மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அது அடுத்தடுத்து பாவத்தை நம்ம செய்யறதுக்கு நம்மள தூண்டிட்டே இருக்கும். அதுவும் நம்ம மனசை விட்டு விலகணும் அப்படின்னா வேதங்களிலும் புராணங்களிலும் சொல்லப்பட்டிருந்த அந்த எல்லாவற்றையும் தவிர, அது எல்லாவற்றையும் தவிர பகவானுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியம், அவருக்கு செய்ய வேண்டிய நாம ஸ்மரணம், உனக்கு என்ன தெரியறதோ, எந்த விதத்தில் சேவை செய்ய வேண்டும்னு உனக்கு தோன்றதோ அந்த விதமான சேவையை நீ மனம் உருகி அவர் சந்தோஷத்திற்காக, என் சந்தோஷத்திற்காகவோ உங்க சந்தோஷத்திற்காகவோ இல்ல, குருவாயூரப்பா உன்னுடைய சந்தோஷத்திற்காக எவன் ஒருவன் செய்கிறானோ அப்படி செய்யும் பொழுது அவன் பாவம் என்னும் பிராயச்சித்தத்திலிருந்து, பாவம் செய்ய வேண்டும் என்பதிலிருந்தும் நகர்கிறான். செய்த பாவத்திற்கும் பிராயச்சித்தத்தின் விளைவாக அவனுக்கு அதிலிருந்து விடுதலையும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி, இதை உன்னுடைய அடியார்கள் இவா கிட்ட சொன்னாலே யமதூதர்கள் கிட்ட அப்படின்னு சொல்றார். இப்ப யமதூதர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன பண்றா? நீங்க சொல்லதெல்லாம் லாஜிக்கா தான் இருக்கு. சரி, நீங்க சொல்றதெல்லாம் லாஜிக்கா தான் இருக்கு. அஜாமிளன் 88 வருஷம் வாழ்ந்ததாக கணக்கு சொல்றார். பாகவத புராணத்துல அஜாமிளன் 88 வருஷம் வாழ்ந்ததா இருக்கு. பெரும்பாலும் பாவம் தான் பண்ணான். கொஞ்சோண்டு காலம் ஏதோ குடும்பத்தோட இருந்தான். அப்புறம் மீதி நாட்கள் முழுவதும் அவனுடைய நாள் முழுவதுமே பாவத்திலேயே கழிந்தது. அப்ப அத்தனை பாவத்துக்கும் ஒரே தடவை நாராயணா சொன்னா அது எப்படி பிராயச்சித்தமாகும் அப்படின்னு இவாள்லாம் கேட்கிறா. அதற்கு பதிலாக அனேன ஜன்ம சஹஸ்ர கோட்டிபிஹி கிருதேஷு பாபேஷ்வபீஷ்கிருதி கிருதா யதக்ரஹின்னாம ஹயகுலோகரேஹ இதி பிரபோ தத்புருஷா பபாஷிரே. அனேன போஜன்ம சகஸ்ர கோட்டிபிஹி, யமதூதர்களே, இந்த அஜாமிளன் சகஸ்ர கோட்டிபிஹி, சகஸ்ரம் 1000, கோட்டி கோடி, 1000 கோடி ஜன்மங்கள், 1000 கோடி ஜன்மங்களாக அனேனபோ நிறைய பாவங்கள் செய்திருந்தாலும் இந்த பிராயச்சித்தம் கிருதேஷு பாபேஷ்வபி நிஷ்கிருதி கிருதா. இப்ப இந்த ஒரே பிராயச்சித்தமான இந்த ஒரே நாராயணா அப்படிங்கிற நாமத்தில் அந்த பாவமே போயிடும். இந்த ஒரே நாராயணாங்கிற நாமத்தில் அந்த பாவம் போயிடும். அஜாமிளன் எதை புடிச்சுட்டான் தெரியுமோ? ஹரியின் நாமமான நாராயணன், அந்த நாமத்தை அவன் பிடிச்சுட்டான். அவன் பக்தியோட கூட சொல்லல, அது பக்தின்னு அவனுக்கு தெரியல, அது ஹரியோட நாமம்னு அவனுக்கு தெரியல. அப்ப யமகிங்கரர்களை பார்த்த பயத்தில், அந்த கலக்கத்துல தம் பையனை தான் கூப்பிடணும், துணைக்கி கூப்பிடணும்னு அவனுக்கு ஞாபகம் வந்தது. ஐயோ, நம்ம தனியா இருக்கவே, எவனோ இப்படி தடித்தடியா வந்து நிக்கிறானுங்களே, நமக்கு பயமா இருக்கேன்னு துணைக்கு தன் பையனை
கூப்பிட வேண்டும்ன்றதுக்காக அந்த நாமத்தை அவன் உச்சரித்தான், அந்த பயத்துல, அந்த கலக்கத்துல. ஆனா சொன்னது உன்னுடைய நாமா குருவாயிருப்பா. ஒரு தடவை பகவன் நாமாவை தெரிஞ்சோ தெரியாமலோ சொன்னாலே பாவத்தை போக்கிவிடவே அப்படின்னு இவாள்லாம் என்ன சொன்னாளா? ருதேஷு பாபேஷு யதக்ரஹின் நாம தெரிஞ்சோ தெரியாமலோ சொன்னது உன்னுடைய நாமா. பயாகுலோ ஹரேகே, அவன் பயந்துன்னு சொன்னான், அவன் கலக்கத்துல சொன்னான், உன்னை பார்த்த உடனே சொன்னான். அவன் என்ன பண்ணான்? உனக்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு காரணம். ஆனா சொன்னானா இல்லையா? ஹரிநாமாவை சொன்னானே, அதே இதி பிரபோ என்று அப்படின்னு பிரபோ குருவாயிரப்பா உன்னுடைய தூதர்கள் யம தூதர்கள் கிட்ட சொன்னாளே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். சரி, இப்போ 1,00,00,000 வருஷம் எப்படி 1,00,00,000 வருஷத்துக்கு? இப்ப நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். 1,00,00,000 வருஷம் சகசிர கோடி, 1 கோடின்னு வச்சுக்கோ, அதுல கொடுத்தது அவர் சகசிர கோடின்னே கொடுக்கிறார் பட்டத்துல. அவ்வளவு வருடங்கள் சேர்த்து வச்ச ஒரு கர்மா, ஒரு பாப்பம். அந்த பாப்பம் மூட்டைய ஒரே ஒரு 4 எழுத்து நாராயணா போக்கிடுமா அப்படின்னு சந்தேகம் வருதா? அப்படின்னும் பொழுது அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கிறா. என்ன விளக்கம் அப்படின்னா, ஒரு கொகை ஒண்ணு இருக்கு, இருட்டான ஒரு கொகை. அந்த கொகை ரொம்ப காலமாவே இருட்டாவே இருந்துட்டு இருக்கு. எல்லாருமே போறதுக்கு பயப்படுவா. ஐயோ அது இருட்டு கொகை, அது இருட்டு கொகை, அதெல்லாம் போகாது, ரொம்ப வருஷமா அது அப்படியேதான் கிடக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. அதுல யாரோ ஒருத்தர் தைரியமாக சின்னதா ஒரு விளக்கேத்தி வச்சோம்னா அந்த குகையில இருக்கிற இருட்டு போயிடுமா? போகாதா? இத்தனை வருஷமா அது இருட்டாவே இருக்கு, ஒரே இருள் சூழ்ந்ததாவே இருக்கு அப்படின்னா எத்தனை வருஷம்னு பார்த்து கணக்கு பண்ணி அத்தனை விளக்கா அங்க ஏத்தி வைக்க முடியும்? இல்ல, ஏத்தி வைக்க முடிஞ்சாலும் அத்தனை விளக்கு ஏத்தி வச்சால்தான் அது ஒளி இருக்குமா? ஒரே ஒரு சின்ன அகல் விளக்க கொண்டு வச்சாலே அதுல இருக்கிற இருட்டெல்லாம் போய் இருள் நீங்கி ஒளி வெள்ளம் வந்துராதா? அதே மாதிரிதான் எவ்வளவு கோடி வருடங்கள் பாவம் பண்ணாலும் ஒரே ஒரு முறை பகவன் நாமாவை ஒரு தீபத்தை ஏத்தி வைக்கிற மாதிரி ஏத்தி வச்சா போறோம், அந்த இருட்டெல்லாம் அகன்று விடும்னு சொன்னாலே குருவாயிரப்பாங்கிறார் பட்டத்தில். யமதூதர்கள் இப்ப கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறார். அஜாமிளன் கடவுளான நாராயணனை நினைக்கவே இல்லை, அவன் பையனை தான் கூப்பிட்டான், அதுவும் எங்களை பார்த்துட்டு பயந்து கூப்பிட்டான் துணைக்கு. அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி நாராயணன்னு சொன்னதா பிராயச்சித்தமாகும்? சரி, உன் லாஜிக்கெல்லாம் நாங்க வரோம், அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு திருடாம் அபுத்யாபி முகுந்த கீர்த்தனம் दहत्य घौघान् महिमास्य दादृशः यथाग्निरेधांसि यतौषधम् गदान् इति प्रभो त्वत्पुरुष भवशिरे. ஒரு மனுஷனுக்கு புத்தியோட தான் பகவான் நாமாவை சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அவனுக்கு புத்தி தெரிஞ்சு புத்தியே இருக்க சித்தமே கலங்கி போயிடும். ஆனா உட்காண்டா எழுந்தா, உட்காண்டா நாராயணா, எழுந்தா நாராயணான்னு நிறைய பேர் வீட்டுல சொல்றத நம்ம பார்ப்போம். எங்கேயாவது உட்காரும் பொழுதே நாராயணா அப்படின்னு உட்கார்றவா இருப்பா. எழுந்திருக்கிறச்சு ராமா நாராயணா ஏதோ ஒரு நாமத்தை சொல்லி சொல்லி இவர்கள் வாயில நாமங்கள் வந்து கொண்டே இருக்கும். கடைசி சிறு வயசாகி ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய வருட காலங்கள் வாழ்க்கை வாழ்ந்தவர்கள்லாம் உண்டு. இந்த அல்சைமர் இந்த மாதிரி நோய்கள்லாம் வரும் பொழுது சுத்தமா அவளுக்கு எல்லாம் மறந்து போயிடும். ஆனா அவளுக்கு இந்த நாமங்கள் சொல்லணும்னு தெரிஞ்செல்லாம் அவன் சொல்ல மாட்டா. ஆனா அவளுக்கு எழுந்தாலே, திரும்பினாலே, இங்க பிடிச்சாலே, யாராவது கைய தொட்டா கூட அவளுக்கு எல்லாம் வலிக்கும். பாவம், தோல் எல்லாம் அவ்வளவு மென்மையா இருக்கும். கைய பிடிச்சாலே பிடிக்காத நாராயணா ராமா என் கைய பிடிக்கிறாளே அப்படிதான் வாயில வார்த்தைகளே வரும். ஏன்னா அந்த நாக்கு அந்த வார்த்தைகளுக்கு பழகி 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 பழகி. இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் சொல்லாம இருந்தா நம்மள அறியாம நம்ம வாயில என்ன வார்த்தை வரும்? எல்லாருக்கும் தெரியற வார்த்தை நான் சொல்ல விரும்புற, அததான் சொல்லுவோம். நம்ம எடுத்த உடனே அப்படியே வலி துணி பட்ட உடனே அம்மாங்கிறது போய் அந்த வார்த்தை தான் வரும். அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம எப்பையும் நாராயணா ராமா என்ன உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகளும் அதையே உட்கார எழுந்திருக்க சொல்லி சொல்லி பழக பழக அந்த கடைசி நேரத்தில் அது வரும். ஒரு மனுஷனுக்கு புத்தியோடத்தான் பகவன் நாமாவை சொல்லணும்ன்றது இல்ல, புத்தி இல்லாமலும் அவன் நிலையே தெரியாமல் இருக்கும் பொழுதும் பகவன் நாமான்னே என்னன்னே தெரியாமல் இருக்கும் பொழுதும் நாராயணன் நாமம் முக்தி அளிக்கும்.
நிருணாம் அபுத்யாவி முகுந்த கீர்த்தனம். அந்த முகுந்தனினுடைய கீர்த்தனம் அது. அந்த முகுந்தன் நாம சங்கீர்த்தனம் செய்தால் மொத்த பாவ கூட்டத்தையும் தஹத்ய கௌகான் மகிமாசிய தாதிருஷக. அப்படி கௌகான் அப்பா அப்படியே எரிச்சிடும். அப்படியே அக்னி எரிக்கிற மாதிரி அத்தனையும் அது எரிச்சு எப்படி அக்னி ஆகப்பட்டது. ஒரு நெருப்பு குச்சியை கிழிச்சு போடுறோம். நெருப்பு குச்சி திருண்டுதான். அதுக்கு நம்ம ஒரு குழந்தை எடுத்துட்டு போறது அந்த நெருப்பு குச்சியை. அது குழந்தைக்கு அது எரிச்சா அது தூக்கி போட்டா அது எரிக்குமா என்னன்னு தெரியாது. ஆனா குழந்தை தானே அந்த நெருப்பு குச்சியை எடுத்து போடுறதுன்னு காட்டுல காஞ்ச சருகுல போட்டா அந்த சருகு ஐயோ இது குழந்தை தூக்கி போடுறது அதுக்கு தெரியல, அதனால நம்ம எரியாம இருக்கணும்னு நான் நினைக்கும். அதுக்கு நினைக்க தெரியுமா? எந்த நெருப்பாக இருந்தாலும் என்னவா இருந்தாலும் கிழிச்சு போட்டா எரியதான் எரியும். அந்த மாதிரிதான் தெரிஞ்சு போடு. அதே பேசானவ போடுறா, ஒரு திருடம் போடுறான்னா அவன் போட்டாலும் அது எரியதான் எரியும். இந்த குழந்தை ஏதோ கையில ஒரு குச்சியை கிழிக்கிறது, அது என்னன்னே தெரியல, அதை தூக்கி போடுறதுனால அது பத்தின் எரியதான் எரியும். அது நெருப்பிற்குரிய குணம். அதே மாதிரி தான் பகவானான குருவாயூரப்பா உன்னுடைய குணம் அது. அத அவளுக்கு புரிய வைக்கிற போது எப்படி புரிய வைக்கிற நீ அப்படின்னா, பக்தியோட சொன்னாலும் சரி, புத்தி சுவாதீனத்தோட சொன்னாலும் சரி, புத்தி சுவாதீனமே இல்லாமல் சொன்னாலும் சரி, ஒரு நெருப்பாகப்பட்டது எப்படி எந்த இடத்தில் பட்டாலும் யார் தூக்கி போட்டாலும் பற்றி எரிகிறதோ அதே மாதிரி எல்லாருடைய பாவங்களை எல்லாம் நீ எரிச்சுடுவ உன்னுடைய நாமத்தை சொல்லும் பொழுது. அது பாவ கூட்டத்தை அப்படியே காடை எரிக்கிற மாதிரி எரிச்சுடும்னு விஷ்ணு தூதர்கள் சொன்னார்கள். உடனே யம தூதர்கள், இது கொஞ்சம் ரொம்ப ஓவரா இருக்கு, நீ சொல்றது கொஞ்சம் ரொம்ப ஓவரா இருக்கு, அது எப்படி நாராயணா ராமா விஷ்ணுன்னு சொல்வேன், பாவம் போயிடும் எப்படி? உடனே விஷ்ணு தூதர்கள், நாமாவினுடைய பெருமை அப்படிப்பட்டது அப்படின்னு யம தூதர்கள் எனக்கு புரியலன்னு சொல்றா. உடனே இவாள் தான் என்ன சொல்றா, அதுக்கு 2 உதாரணம் கொடுக்கிறார். என்ன உதாரணம்? யதாக்னி ரேதாம்சி யதௌஷதம் கதானு. எப்படி அக்னி விறகு கட்டையில போட்டாலோ எந்த நெருப்புல போட்டாலும் எதுல போட்டாலும் எரியறதோ, சுட்டி எரியறதோ, அதே போல பகவன் நாமாங்கிறது பாவம் எங்க இருந்தாலும் நெருப்பு மாதிரி பகவன் நாமாங்கிறது நீ தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாத சொன்னாலும் என்ன பண்ணாலும் எப்படி தூக்கி போட்டாலும் அந்த பாவத்தை எரிக்கும். சரி, அதுவும் ஒரு பக்கம் அப்படின்னாலும் சரி, ஒரு மருந்து, இந்த மருந்துங்கிறது வியாதிய போக்குறது. ஒரு டாக்டர்கிட்ட போற, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கிறார். எழுதி கொடுத்த உடனே இந்த மாத்திரை இந்த மருந்து இந்த வியாதிக்கு இத போட்டுண்டா இது சரியாகும். இந்த மாத்திரையில மருந்துல என்ன இருக்கு, இது என்ன படிச்சிருக்கோம், டாக்டருக்கு படிச்சிருக்கோம் இல்லையே, இத படிச்சு இது இருக்கு இதெல்லாம் இருக்கு, இது இப்படிதான் இருக்கு, எதனால இது சரியா போகுது, இவ்வளவு யோசிச்சுட்டுலாம் நமக்கெல்லாம் டாக்டர் நம்ம இல்லைன்னா இல்ல. அந்த மாத்திரையில என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாமல் சாப்பிட்டாலும், இல்ல யாரோ கொண்டு இந்தா இது உடம்புக்கு இதுவா, இந்த மாத்திரை இதை சாப்பிடு, ஒரு வயசான காலத்துல என்ன மாத்திரை சாப்பிடுறோம் இதுதான பேர் கூட தெரியாத போகும். அந்த நேரத்துல குழந்தைகள் யாராவது கொண்டு இந்த அவனுக்கு உடம்பு சரியில்லையோ இல்லையோ, டாக்டர் இருந்தாலும் இல்லையோ, இந்த மாத்திரை உனக்கு சாப்பிட கொடுத்துருக்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தா அப்பையும் அந்த மாத்திரையை சாப்பிடுகிறோம். எப்படி சாப்பிட்டாலும், அடம்பிடிக்கிற குழந்தைக்கு பாலடையில போட்டு கரைச்சி ஊட்டினாலும் நோய் தீர்ந்து போவது போல பகவன் நாமா தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாத சொன்னாலும் பிறவி பிணி நீங்கும். அப்படி ஒரு பிணி நீங்குமோ அப்படி மாதிரி இந்த பிறவி பிணி, இந்த பாவம் எல்லாம் தொலைந்து இந்த பிறவி பிணியானது நீங்கும்னு சொன்னாலே குருவாயூரப்பா, உன்னுடைய அடியார்கள் யமதூதர்களுக்கு இப்படி எல்லாம் பிரபோ துவத்புருஷா, பிரபோ குருவாயூரப்பா உன்னுடைய புருஷர்கள், அதாவது உன்னுடைய அடிவார்கள், மபாஷிரே அவர்கள் இவாளுக்கெல்லாம் இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னார்களேன்னு இந்த 4 ஸ்லோகத்திலையும் இந்த நாமாவை சொல்றதுனால எப்படி வேணாலும் நாமாவை சொல்லலாம், ஆனா அது எப்படி எல்லாம் பாவத்தை அழிக்கிறதுங்கிறத இவா எடுத்து சொல்றா. இதிரிதைர்யாம் யபடைரபாஸ்ருதே பவத் பட்டானாம் சகணே திரோஹிதே பவத் ஸ்மிருதிம் கஞ்சன காலமாச்சரன் பவத் பதம் பிராபி பவத் பட்டைரசௌ. இப்படி விஷ்ணு தூதர்கள்லாம் சொன்ன உடனே யம தூதர்கள் புறப்பட்டு போயிட்டானோ. புரிஞ்சு விட்டவாளுக்கு அவ புரிஞ்சுட்டு என்ன பண்ணிட்டா, டக்குன்னு புறப்பட்டு போயிட்டா. அவா போன உடனே குருவாயூரப்பா அவா போயிட்டா. சரி, இப்ப இவா என்ன பண்ண போறான்னு பார்த்துட்டே இருந்தா, இவா என்ன பண்ணா,
இவாளும் கிளம்பி போயிட்டா குருவாயூரப்பான்றார். கிளம்பி போனதுக்கு பிறகு இப்பதான் நம்ம அஜாமிழனுடைய சரித்திரத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்க்கணும். என்னடா இது, அவன் வந்தான், அவன் இழுத்துன்னு போனோம்னு நினைச்சான், உடனே இவா வந்தா தடுத்து நிறுத்தினா. ஏன் தடுக்கிறேன்னு கேள்வி கேட்டா இத்தனை இது புரிய வைக்கிறதுக்காக அவன் கேள்வி கேட்டான். இது லாஜிக்கா இருக்கு, எனக்கு புரியலையேன்னு ஒரு 4 கேள்வி கேட்டான், 4 ஸ்லோகத்தை சொல்லி ஆன்சர் பண்ணாரு. திடீர்னு பார்த்தா அவளும் போயிட்டா இவாளும் போயிட்டா. இப்ப அஜாமிழனுடைய நிலை என்ன? அப்பதான் அஜாமிழன் சரித்திரத்தை இந்த இடத்துல நம்ம இன்னும் கேர்ஃபுல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நாம என்ன பண்ணுவோம், நாராயணான்னு ஒரு தடவை சொல்லிட்டு அப்படின்னு கூறி மறுபடியும் தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் பண்ண போயிடுவோம். இத ஒரு சாக்கா பயன்படுத்தாம உண்மையா மனசு திருந்தணும் அப்படிங்கறதுக்காக விஷ்ணு தூதர்கள் விட்டுட்டு போனாலும். ஆஹா, இவா 2 பேரும் பேசுறதை இவன் கேட்டுட்டே இருக்கான், அப்ப நம்ம நாராயணான்னு சொல்லிட்டோம். இப்ப இதுக்கு நடுவுல இவன் ஒரு ஆளு அங்க உட்கார்ந்து இருக்கான், இன்னும் உசுரோட இருக்கான்ல, அவனுடைய ஜீவன் இன்னும் இருந்துட்டு இருக்கேன். அப்ப அவனுடைய நினைப்பு என்ன இருக்கும்? அதுக்காக தான் இப்போ இந்த இடத்துல 2 பேருமே கிளம்பி போயிட்டா அப்படின்னா யமதூதர்கள் விட்டுட்டு போயிட்டா. நம்ம அஜாமிழன் சந்தோஷப்பட்டான், விஷ்ணு தூதர்களும் கிளம்பி போயிட்டா அப்படின்னா இப்ப இவன் நிலை என்ன அப்படின்னா, எதற்காக இவர்கள் விட்டு விட்டு சென்றார்கள்னு ஒரு கொஸ்டின் மார்க் அங்க வருதா? அதற்குரிய காரணத்தை தான் இங்க சொல்ற. ஒரு தடவை சொன்னதுனால நமக்கு பாபம் எல்லாம் போயிடுதுன்னு சொல்லிட்டு நினைச்சிடக்கூடாது இல்ல, நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. இத ஒரு சாக்கா நாமளும் என்ன பண்ணுவோம், ஒரு தடவை நாராயணா அப்படின்னு சொன்னா என்னுடைய பாவம் எல்லாம் போயிடுது, கோவிந்தா அப்படின்னா என்னுடைய பாவம் எல்லாம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நாம இருந்துருவோமோ இல்லையோ? அது கிடையாது. அதற்கு பிறகு பவத் படானாம் சகனே திரோகத் 2 கூட்டமும் போயிடுது. மறைஞ்ச உடனே கஞ்சன காலம் பவத் ஸ்மிருதி கஞ்சன காலம் ஆச்சரன். கஞ்சன காலம் மேலும் சிறிது காலம், அவனுடைய காலம் சிறிது இருந்தது. அப்ப அவனை ஒரு பொருளாக, அவனை ஒரு உதாரணமாக நமக்கு பகவான் நிறுத்தி வச்சிருக்காரு. இன்னும் அவனுக்கு காலம் இருக்கு. சமிருத்திய காலே 3வது ஸ்லோகம். அப்ப சமருத்திய காலே, அப்பவே அவனுக்கு மிருத்திய காலம் வரல, இன்னும் கொஞ்சம் அவனுக்கு காலம் இன்னும் பூமியில இருக்கு. கஞ்சன காலம் இன்னும் மிச்சம் இருக்கும் காலத்தை இப்ப இவன் புரிஞ்சுட்டான். நம்ம வாழ்வின் முதல் நாளில், முதல் சிறிது காலங்களில் நாம எப்படி இருந்தோம், அதற்கு பிறகு நம்ம இந்த மாதிரி ஆயிட்டோங்கிற உணர்வு அவனுக்கு அப்பதான் வருது. வந்த பிறகு இன்னும் சிறிது காலம் நமக்கு இருக்கு. அதனாலதான் இவ 2 பேரும் கிளம்பி போயிட்டா. இப்ப அந்த காலத்தை பகவான் எதற்காக ஒரு காரணத்தோட விட்டுட்டு போயிருக்கான். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிறான். பவத் ஸ்மிருதியும், உன்னை நினைக்க ஆரம்பிச்சான் குருவாயிரப்பா. கஞ்சன காலம் பவத் ஸ்மிருதியும், மிச்சம் இருக்கிற காலத்தை அவன் உன்னை நினைக்க ஆரம்பித்தான். ஆச்சரன் உன்னையே வழிபட்டான். எங்க போனான்? அங்க போய் கங்கை கரைக்கு போனான். கங்கை கரைக்கு போய் பவத் பதம் பிராபி பவத் பட்டை ரசோ, அங்க போனா. அங்க ஒரு சத்சங்கத்தை தேடினா. அந்த சத்சங்கத்துல நிறைய அடியார்கள் இருந்தா. அந்த அடியார்களோட கூடி சேர்ந்து குருவாயிரப்பா ஸ்மிருதியும், உன்னுடைய உன்னையே நினைச்சானே, உன்னை பத்தியே நினைச்சுண்டு மிச்ச காலத்தை அவன் கழித்தான், உன்னையே தியானித்தான். அதுக்கப்புறம் பக்தியில் ஈடுபட்ட அவனை திரும்ப பவத் பதம் பிராபி பவத் பட்டை ரசோ, உன்னுடைய தூதர்கள் திரும்ப வந்தா. அவனை புஷ்ப பல்லக்குல வச்சுண்டு உன்னுடைய இடத்திற்கு கூட்டிக் கொண்டு போனார்களே குருவாயிரப்பா அப்படின்னு சொல்லிட்டு, குருவாயிரப்பா என்ன ஒரு அற்புதமான சரித்திரம் இது அப்படின்னு சொல்றார். இந்த அஜாமிழன் வைகுண்டத்துக்கு போறது பாகவதத்துல பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான். அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த விஷ்ணு தூதர்கள் மறைஞ்சதும் அஜாமிழன் யமதூதர்களால் சொல்லப்பட்ட தன்னுடைய குத்தங்களை இவன் எப்படி உடனே டக்குன்னு இது பண்ணிட்டானா அப்படின்னு ஒண்ணு. யமதூதர்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட் இவன் மேல வைக்கிறான், அஜாமிழன் மேல வைக்கிறா அவள்லாம் அப்படின்னு அது திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்தான். தான் எவ்வளவு தப்பு பண்ணிட்டோம் வருந்தினான். இதற்கு முன்னாடி பண்ணின புண்ணியத்தால இந்த நாராயணான்னு சொல்ற ஒரு பரம பவித்திரமான நாமத்தை சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சந்தோஷப்பட்டான். அவனுடைய தேகத்துல நினைச்ச மாத்திரத்திலேயே நான் என்னும் அகங்காரம் முதல்ல அவனை விட்டு கழிஞ்சுதுங்கிறார் பாகவதத்துல. இவ்வளவு பெருசா இங்க இவரால கொடுக்க முடியல. நான் என்ற எண்ணம், என்னோடது அகங்காரம் மமகாரம் எல்லாம் அவனை விட்டு போச்சு. அப்புறம் ஒரு க்ஷண காலம் விஷ்ணு பக்தர்களின் சேர்க்கை, ஒரு க்ஷண காலம் அந்த விஷ்ணு தூதர்கள்லாம் வந்தால அவ எக்ஸ்பிளைன் பண்ணா இல்லையா, அது ஏற்பட்ட காரணத்தினால் இந்த மாயையிலேருந்து இவன் விடுபடுறான். சாதுக்களின் சங்கம் எவ்வளவு பெருமை வாஞ்சது, எவ்வளவு சத்சங்கம் எவ்வளவு பெருமை அப்படின்னு அவனுக்கு புரியுது. இப்ப எல்லாரையும் திறக்கிறான். தன்னுடைய சுற்றத்தார்கள் எல்லாரையும், இந்த 10 பசங்க
வா வா எல்லாரையும் திறந்து ஹரித்வாருக்கு வரான். இந்திரியங்களை எல்லாம் பழையபடி புலநடக்கத்தோடு பகவான் கிட்ட மனதை செலுத்தி சிறிது காலம் அங்கேயே இருந்து முன்னாடி இருந்து இதே மாதிரி சத்சங்கத்தில் ஈடுபட்டு பக்தி செலுத்திய பிறகு அதே விஷ்ணு தூதர்கள் திரும்ப வந்து தன்னுடைய இவனை அழைத்து செல்ல வரும் பொழுது அழைத்து சென்றார்கள். புஷ்ப பல்லக்கில் டைரக்டா கொடுத்தாச்சிங்க. ஆனால் இவன் என்ன பண்றான், அவர்கள் வந்து விட்டார்கள்ங்கிறது தெரியும் பொழுது தன்னுடைய சரீரத்தை கங்கா ஜலத்தில் விட்டான் அப்படின்னு பாகவதத்துல கொடுத்திருக்கு. அஜாமிலன் தன்னுடைய சரீரத்தை கங்கா ஜலத்தில் விட்டான். விட்டு தங்கமயமான விமானத்தில் திவ்ய ரூபத்தோட ஏறிண்டு ஆகாய மார்க்கமாக நாராயணனின் பதத்தை அடைந்தான்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வகிங்கராவேதன சங்கீதோ யமஹ த்வதங்க்ரி பக்தேஷு ந கம்யதாமிதி ஸ்வகீய ப்ருத்யான சிசீக்ஷ துச்சகைஹ சதேவ வாதலயநாத பாஹி மாம். தன்னுடைய தூதர்கள் வந்து சொன்னது இப்ப என்னாச்சு? இப்ப இங்கே இந்த யம தூதர்கள் போனா அவன் யமன் என்ன பண்ணுவான்? யம தர்மராஜா ஏண்டா அவனை போய் அஸ்வின் வரப்போனியே, எங்கடா அவனை காணோம், வெறும்ன வந்து வெறுங்கையோட இருக்கிறீங்கன்னு கேட்க மாட்டானோ? இப்ப இதோட நிறுத்த முடியாது இத. சோ அதையும் என்ன ஆச்சுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. அப்ப இவன் என்ன பண்றான், இங்க இருந்து போய் வாழா நின்ன உடனே அதை கேட்டவுடன் இவன் என்ன பண்றான், ஸ்வகிங்கரா வேதான சங்கீதா, தன்னுடைய தூதுவர்கள் திரும்பி வந்து கேட்டவுடன் என்னடா ஆச்சு, போனீங்களே இப்படி வெறுங்கையோட வந்து நிக்கிறீங்களேன்னு கேட்டவுடனே இவர்கள் எல்லோரும் அங்க நடந்தது பூரா சொன்னதை கேட்டவுடன் யமன் என்ன பண்றான்னா மனம் கலங்கினான். கலங்கிய யமதர்மஜா ராஜன் பதங்கிரி பக்தேஷு ந கம்யதாமிதி. அப்போ உன்னுடைய பாதத்தில் பக்தி செய்பவர்களிடத்தில் பதங்கிரி பக்தேஷு, உன்னுடைய பாதத்தில் குருவாயிரப்பா உன்னோட பாதத்தில் யாரெல்லாம் பக்தி செய்கிறார்களோ ந கம்யதாம், அவர்களிடம் நீங்கள் செல்லக்கூடாதுன்னு உத்தரவு போட்டானோ. யமதூதர்கள் கிட்ட என்ன பண்ணினா, பகவானினுடைய அடியவர்கள் தவிர மற்றவர்கள் தான் நம் வசப்பட்டவர்கள். அதனால நாம் பகவானினுடைய அடியார்களுக்கு நாம அடியார்கள். அதனால நீங்கள்லாம் என்ன பண்ணணும், அங்க போகக்கூடாது. எங்க போகக்கூடாது, அவா கிட்ட போகவே கூடாது. உன்னுடைய பாதார விந்தங்கள் எவன் ஒருவன் சரணடைந்து இருக்கிறானோ அவா கிட்ட எல்லாம் நீங்க போகக்கூடாதுன்னு, மறந்தும் கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளுக்கெல்லாம் உத்தரவு போட்டான். இப்படிப்பட்ட பெருமை கொண்ட குருவாயூருக்கு நாதனே குருவாயூரப்பா ஸ்வகீய பிருத்யான் அசிசீக்ஷது உச்சகைஹி. உச்சகைகிற கடுமையான உத்தரவுன்னு அர்த்தம். உச்சகை அப்படின்னா கடுமையாக, அசிசீக்ஷத்துன்னு உத்தரவு, ஆர்டர் போட்டுட்டான் யம தர்மராஜன். இனி அடியவர்களுக்கு அடியவர்கள் நாம, பேர்பட்ட அடியவர்கள்ட்ட நீங்க போகக்கூடாது. பகவானினுடைய அடியவர்கள் தவிர மற்றவர்கள் தான் நம் வசப்பட்டவர்கள் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அவளுக்கு கொடுத்து கடுமையான உத்தரவும் போட்டார். அப்பேற்பட்ட பெருமையை சதேவ வாதாலயநாத பாகிமாம், அப்பேற்பட்ட பெருமையை கொண்டவனே குருவாயூரப்பா நீ என்னுடைய ரோகத்தையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி பட்டத்திரி முடிக்கிறார். நாமளும் கிட்டத்தட்ட இந்த அஜாமிலன் மாதிரிதான் இருக்கும். சின்ன வயசுல அப்பா அம்மா அவா சொல்படி கேட்டு நிறைய சொல்றபடி எல்லாம் செஞ்சு, பணிவிடையெல்லாம் தாத்தா பாட்டிக்கு எல்லாம் என்ன சொல்றாளோ அதெல்லாம் கேட்கிறாளோ அதெல்லாம் பண்ணி கொடுத்து, ஸ்லோகங்கள் எல்லாம் சின்ன வயசுல நிறைய கத்து கொடுப்பா, எல்லாத்தையும் கத்துண்டு எல்லாம் பண்ணுவோம். திடீர்னு மிடில் ஏஜ் வரும். மிடில் ஏஜ் வரும்பொழுது அப்படியே நம்மளுடைய காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய சிச்சுவேஷன் மாறும். ஏதோ பல காரணங்களினால நம்ம இதிலிருந்து கொஞ்சம் விலக ஆரம்பிப்போம். அந்த விலகும் அந்த நேரம் தான் மிக மிக முக்கியமான நேரம். நம்மளுடைய பாதை எது, கெட்ட வழியா நல்ல வழியா, இந்த கெட்டது எது நல்லது எதுன்னு தெரியாம திண்டாடி அவனுக்கு கெட்ட ஸ்திரீவாசம் ஏற்பட்டது போல நமக்கு சில கெட்ட வழி அல்ப விஷயம் இதுல எல்லாமும் நாம தலையிட்டு சில காலம் மாட்டிக்கிறோம். அப்புறம் எல்லாத்தையும் இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் பக்குவப்பட்டு நாம வரும் பொழுது பழையபடி ஐயோ பக்தி எல்லாம் இவ்வளவு எல்லாம் நம்ம கத்துட்டோமே, சின்ன வயசுல இதெல்லாம் விட்டுட்டோமே, இப்படி மனம் போனபடி வாழ ஆரம்பிச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு
நாம வருந்தி பழையபடி இதுல எவ்வளவு நன்மை இருக்கு பாருங்கோ அப்படிங்கறதெல்லாம் நாம புரிஞ்சுக்கிறோம். நம்மள ஏதோ அந்த முன்னாடி செய்த அந்த நன்மை பின்னாடி எங்கேயோ ஒரு சத்சங்கம் நமக்கு கிடைக்கிறது. அந்த சத்சங்கத்துல நம்ம எல்லாரையும் சேர்த்து விடுறது. அப்படி போற அந்த சத்சங்கத்தையும் நம்ம விடக்கூடாது. நாம கெட்டியா புடிச்சுக்கணும்ங்கிறதான் இந்த சரித்திரம் சொல்றது. அஜாமிளனோட சரித்திரம். நம்மளும் அஜாமிளன் மாதிரிதான் சின்ன வயசுல எல்லாம் கத்துக்கிறோம். எல்லாருக்கும் அப்பா அம்மா சொல்றபடி கேட்கிறோம். தாத்தா பாட்டிக்கு தேவையான பணிவிடையை செய்யறோம். யாராவது ஏதாவது கேட்டா ஹெல்ப் பண்றோம். ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை நிலை மாறுறது. அப்படியே போகும்பொழுது நல்லது கெட்டது தெரியாத வயசு பருவம், எது நல்லது எது கெட்டதுன்னு புரிந்து உணர்தல் இல்லாம எப்படி எப்படியோ போறோம், எல்லாம் பண்றோம். சில நேரத்துல அப்படி நமக்கு நல்ல வழியையும் ஒரு சத்சங்கத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பது முன்னாடி இருந்த நம்ம செய்த சில புண்ணியத்தின் வாசனை. அதை நம்ம கெட்டியா புடிச்சுக்கணும்ன்றதுதான் இந்த சரித்திரத்தினுடைய பாடம். அந்த லெசன் அதைதான் நாம எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு கெட்டியா பிடிச்சுட்டு இந்த சரித்திரம் சொல்றது உயிர் பிரியர்ச்சியும் பகவன் நாமா வரணும் நாள் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பகவன் நாமாவை உச்சரிக்கிறதுக்கு நல்ல கெட்டியான சத்சங்கத்தை பிடித்துக் கொண்டு நாமஸ்மரணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு இருக்கணும்னா வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாமும் பகவன் நாமாவையே வச்சுட்டு இருக்கணும். அந்த நாமாவையே வச்சுண்டு வைக்கிற நாமாவையும் முழுதாக அவர்களை கூப்பிட வேண்டும். அப்படி நரசிம்மான் பேர் வச்சு நச்சுன்னு கூப்பிடாதுன்னு கூப்பிடுறாரு. அப்படி எல்லாம் கூப்பிடாதே, நாராயணன்னு பேர் வைங்கோ. அப்ப அவ அம்மா நாராயணன்னு பேர் வச்சா அவ அம்மா நரகம் போவாளான்னு அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் சொல்றார். நாராயணன்னு பேர் வச்சா அவ அம்மா நரகம் போவாளா அப்படின்னு பெரியாழ்வாரே சொல்றார். அப்படிப்பட்ட அருமையான சரித்திரம் அஜாமிளன் சரித்திரம். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்த நிலையில் எப்படியெல்லாம் நம்ம இருந்தாலும் நமக்கு எங்கெங்க இருந்தோ போயிட்டு வருவோம். நமக்கு நல்லது எது கெட்டது எதுவுமே தெரியாம வாழ்க்கையினுடைய பல காலங்களை கழிச்சிருப்போம். ஒரே ஒரு இடத்துல நமக்கு எங்கேயோ பண்ண நல்ல விளைவின் காரணமா ஒரு சத்சங்கம் நமக்கு கிடைக்கும். கிடைச்ச அந்த சத்சங்கத்தை விடாம நம்ம பிடிச்சிட்டு அந்த பகவத் பக்தியில் ஈடுபடுவதற்கு முயற்சி செய்து நம்மளுடைய வாழ்க்கையின் பயனை நாம அடையணுங்கிறது தான் இதுல நாம கையில எடுத்துட்டு போற ஒரு மெசேஜ். அதை நாம் கடைபிடிப்போம்னு சொல்லி இன்னைக்கு கிளாஸ நம்ம முடிச்சுக்கிறோம். நாராயணா கில குரோ பகவன் நமஸ்தே.